வணக்கம். காவல்துறையை நவீனப்படுத்த தேவையான வசதிகளை அரசு செய்து வருவதாக காவல்துறைக்கு மோட்டார் வாகனம் வழங்கும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் பெருகி வரும் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் ரோந்து பணிக்கு இருசக்கர மோட்டார் வாகனம் முடிவு செய்யப்பட்டு அதன்படி மஞ்சள் வண்ணத்தில் 73 புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்கப்பட்டு அதனை காவல்துறைக்கு வழங்கும் விழா கடற்கரை சாலையில் தலைமைச் செயலர் சத்யவதி, டிஐஜி சுக்லா, சிறைத்துறை டிஐஜி அதுல் கத்தாரி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவிற்கு ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா தலைமை தாங்கி வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மோட்டார் வாகனங்களை காவல்துறைக்கு வழங்கி பேசுகையில், காவல்துறையை நவீனப்படுத்த தேவையான வசதிகளை அரசு செய்து வருவதாகவும் அதேபோன்று காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ வசதி திட்டம் துவங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், மேலும் 73 வாகனங்கள் மஞ்சள் வண்ணத்தில் காவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் இதனால் ரோந்து சென்று குற்றச்சம்பவங்களை குறைக்க உதவியாக இருக்கும் என்றார். தொடர்ந்து இந்த காலத்திற்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்கள் வசதிகளை காவல்துறைக்கு செய்து கொடுப்பது அவசியம் என்றும், மேலும் தற்போது குற்றச்சம்பவங்கள் வெகுவாக குறைந்துள்ளது என்றும் இதற்கு காரணமாக இருந்த காவல் அதிகாரிகளை பாராட்டுவதாகவும் கூறினார். விழாவில் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர்கள் பர்வேஸ் அகமது, பைரன் சிங் குர்ஜார், ஓம்வீர் சிங், சஞ்சீவ், கண்காணிப்பாளர்கள் ராமராஜு, பழனிவேல், ரவீந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் தமிழ் ஈழம் அமைய ஐநா சபை உதவ கோரி புதுவை பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை தமிழர் பிரச்சினையை ஆதரித்து தமிழகம் மற்றும் புதுவையில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுபோன்று புதுவை பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து பல்கலைக்கழக 2வது வாயிலில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். போராட்டத்தில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை கண்டித்தும் தமிழீழம் அமைய வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். இதுகுறித்து ஒரு மாணவர் கூறுகையில், ஈழத்தமிழருக்கு ஆதரவான உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் சர்வதேச மக்களின் ஒத்துழைப்போடு வாக்கெடுப்பு நடத்தி தமிழீழம் அமைய ஐநா சபை உதவ வேண்டும், இனப்படுகொலையில் ஈடுபட்ட இலங்கை அரசை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும், மேலும் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானம் போலியானது என்பதால் அதனை தவிர்த்து இந்தியா சுயமாக தீர்மானம் கொண்டு வந்து இலங்கையை தண்டிக்க வேண்டும் என்றும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் மணி விழாவினை முன்னிட்டு புதுவை கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமினை மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் அவர்களின் 60வது பிறந்த நாள் மணி விழா இளைஞர் எழுச்சி நாளாக மார்ச் 1ஆம் தேதி முதல் 3 மாதங்களுக்கு கொண்டாட முடிவு செய்யப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுவை மாநில திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் இரத்த தான முகாம் நெல்லித்தோப்பு புவன்கரை வீதி மாரியம்மன் நகர் அருகே மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் வழக்கறிஞர் செந்தில்குமார் தலைமையில் முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமன், மாநில கழக பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர்கள் பாலா, சுரேஷ், இளங்கோவன், தண்டபாணி, வள்ளி விஜயரங்கம் ஆகியோர் வரவேற்று பேசிய முகாமில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பங்கேற்று முகாமினை துவக்கி வைத்தார். முகாமில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இரத்த தானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பழனி, அருள் செல்வி, முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, தொகுதி கழக நிர்வாகிகள் ஏம்பலம் செல்வம், பாண்டு ஹரிகிருஷ்ணன், சுபகுரல், இளங்கோ, நடராஜன், முத்து, லோக கணேசன், இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார், இலக்கிய அணி அமாவாசை, ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் அன்பு சூரியன், மீனவரணி அமைப்பாளர் கோதண்டராமன், மகளிரணி அமைப்பாளர் நிர்மலா சுந்தரமூர்த்தி, தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் பிராங்க்லின் பிரான்சுவா, கலியமூர்த்தி, ரங்கராஜன், தொகுதி துணை அமைப்பாளர் முருகன், பார்த்தசாரதி உள்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நிறைவில் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் சுரேஷ் நன்றி கூறினார். புதுவை AFT மில் வளாகத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் தொடர்ந்து 17வது நாளாக கஞ்சி தொட்டி திறப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுவை AFT தொழிற்சாலையில் கடந்த 8 மாதங்களாக சம்பளம் வழங்காத காரணத்தால் தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் சம்பளம் இல்லாததால் வறுமையில் வாழுகின்றனர் என்பதை உணர்த்தும் வகையில் தொழிற்சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா தலைமையில் தலைவர் அண்ணா அடைக்கலம் முன்னிலையில் கஞ்சி தொட்டி திறப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தொடர்ந்து 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மில்லின் முன்பு தொட்டியில் கஞ்சி காய்ச்சி குடித்தனர். இதுகுறித்து தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா கூறுகையில், AFT தொழிலாளர்களுக்கு
8 மாத காலமாக நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்கக் கோரி தொழிலாளர்களின் அவல நிலையை எடுத்துக் கூறும் விதமாக தொடர் கஞ்சி தொட்டி போராட்டத்தின் 17 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று வரை அரசு தொழிலாளர்களின் இந்த நிலையை புரிந்து கொள்ளாமல் சம்பளம் இன்று வழங்குவோம் நாளை வழங்கும் என்ற காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றன. எனவே எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக வரும் திங்கள் முதல் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. புதுவை பொறியியல் கல்லூரியில் மின்னணு மற்றும் கருவியியல் துறை சார்பில் தேசிய அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை காலாப்பட்டில் உள்ள பொறியியல் கல்லூரியில் மின்னணு மற்றும் கருவியியல் துறை சார்பில் இன்ட்ரோனிக்ஸ் 13 என்ற தலைப்பில் ஆண்டு மலர் வெளியீட்டு விழா மற்றும் தேசிய அளவிலான மாணவர்களுக்கான தொழில்நுட்ப கருத்தரங்கு கல்லூரி தலைவர் NSG ஜெயபால் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கெமின் கண்ட்ரோல் மற்றும் கருவியியல் தலைமை மேலாண் இயக்குநர் ரங்கராஜ் பங்கேற்று கருத்தரங்கினை துவக்கி வைத்திட கல்லூரி முதல்வர் கோவிந்தராஜலு சிறப்புரையாற்றினார். முன்னதாக பேராசிரியர் ஆனந்த நடராஜன் வரவேற்று பேசிய விழாவில் டச் ரோபோ என்ற தலைப்பில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுவையிலிருந்து பல்வேறு பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற விழாவின் நிறைவில் மாணவர்களின் செயலாளர் வெங்கடகிருஷ்ணன் நன்றி கூறினார். புதுவையில் ஈவ்டீசிங் தொல்லையை தடுக்க பள்ளிகளில் தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபடுவர் என்று போலீஸ் நல்லுறவு கூட்டத்தில் SP பைரவசாமி தெரிவித்தார். புதுவை முதலியார்பேட்டை பங்கு வியாபாரிகள் பொதுமக்களுடனான போலீஸ் நல்லுறவு கூட்டம் நூறடி சாலையில் உள்ள கூட்டுறவு வங்கி அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கண்காணிப்பாளர் பைரவசாமி தலைமை தாங்கி பேசுகையில் ஈவ்டீசிங் தொல்லை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் என்றும் இதனை தடுக்க பள்ளிகள் காலையில் துவங்கும் பொழுதும் மாலையில் முடியும் பொழுதும் போலீசார் பள்ளிகளின் முன்பு தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவர் என்றும் மாணவிகளிடம் ஈவ்டீசிங்கில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் முதலியார்பேட்டை காவல் சரக பகுதியில் போலீஸ் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் போலீசார் ரோந்து வரவில்லை என்றால் தன்னிடம் உடனடியாக தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும் மேலும் ஒவ்வொரு பகுதியிலும் புதிய நபர்களின் நடமாட்டம் இருப்பது தெரிய வந்தால் அது பற்றி பொதுமக்கள் உடனடியாக போலீசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று பேசினார். கூட்டத்தில் ஆய்வாளர் மாறன், உதவி ஆய்வாளர்கள் கணேஷ், இனியன், இளங்கோ, ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். மேலும் பொதுமக்கள், வியாபாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டு குறைகளை எடுத்துரைத்தனர். புதுவை வெண்தாமரை வீணையால் கலைமன்றம் சார்பில் நடத்தப்பட்ட நாடக போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கினார். புதுவை வெண்தாமரை வீணையால் கலைமன்றம் சார்பில் 40வது ஆண்டு நாடக போட்டி விழா திலசை வீம நகரில் உள்ள மந்தைவெளி திடலில் கடந்த 4ஆம் தேதி முதல் 10 நாட்கள் நடைபெற்ற நிலையில் இதில் சிறந்த நாடகங்களுக்கு பரிசளிப்பு விழா விழாக்குழு தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த நாடகங்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டிய விழாவில் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன், புதுவை பொறியியல் கல்லூரி சேர்மன் ஜெயபால் ஆகியோர் வாழ்த்து பேசினர். புலவர் சீனு ராமச்சந்திரன், அறங்காவல் குழு தலைவர் பாலையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட விழாவிற்கான ஏற்பாடுகளை மன்ற நிர்வாகிகள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு சிறுநீரக செயலிழப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. முனைவர் கவிதா வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் மருத்துவமனை தலைவர் நோக்க உரையாற்றிட கல்லூரி முதல்வர் டாக்டர் மகேஸ்வரி ஜெயக்குமார் உலக சிறுநீரக தினம் 2013 என்ற தலைப்பில் சிறுநீரகத்தில் தற்காலிகமாக ஏற்படும் சிறுநீரக செயலிழப்பு பற்றியும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்தும் இந்த உயிர்கொல்லி நோய்க்கு சரியான சிகிச்சை அளிக்காவிட்டால் உயிரிழப்பு ஏற்படும் என்பது குறித்தும் முறையான சிகிச்சை பெற்றால் சிறுநீரக வியாதியிலிருந்து குணமடைந்து மீண்டும் உயிர் பிழைக்க முடியும் என்பது குறித்தும் விளக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறுநீரக பாதிப்புகள் குறித்து விளக்கும் வகையில் கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. அதனை மருத்துவ நிபுணர்களும் பொதுமக்களும் பார்வையிட்டனர். மின்கட்டண உயர்விற்கு கண்டனம் தெரிவித்து மனித உரிமைகள் கழகம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவையில் மின்கட்டணம் நடைமுறையில் உள்ளதை விட 3 மடங்கு உயர்த்துவதை கண்டித்தும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் வழங்கிடும் உதவித்தொகையை 1ஆம் தேதியே அங்கன்வாடி மூலம் வழங்கிடக் கோரியும் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வலியுறுத்தியும் சர்வதேச மனித உரிமைகள் கழக புதுச்சேரி கிளை சார்பில் மாநில அமைப்பாளர் செல்வராஜ் தலைமையில் நிர்வாக செயலர் ரகோத்தமன் முன்னிலையில்
அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைப்பின் நிர்வாகிகள் சிறப்புரையாற்றிய போராட்டத்தில் உறுப்பினர்கள் ஏராளமானோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவையில் தொடர்ந்து 4வது நாளாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சோர்வடைந்துள்ளனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒரு பிரிவினர் அம்பேத்கர் மணிமண்டபத்திலும் மற்றொரு பிரிவினர் புதிய பேருந்து நிலையம் முன்பும் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து 4வது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள மாணவர்கள் மிகவும் சோர்வுடன் உள்ளனர். இந்நிலையில் கடற்கரை வழியாக காரில் வந்த முதல்வர் ரங்கசாமியை மாணவர்கள் முற்றுகையிட்டதால் அவர்களிடம் முதல்வர் ரங்கசாமி இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் மாணவர்களின் நியாயமான உணர்வுகளை அரசு புரிந்து கொண்டு செயல்படும் என்றும் மேலும் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் ராஜவேலுவை அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார். இதேபோன்று தாகூர் கலை கல்லூரியிலும் மாணவர்கள் தொடர்ந்து 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளதால் சோர்வாக உள்ளனர். வில்லியனூர் சிவராந்தகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை சிறப்பாக நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் சிவராந்தகம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி ஊர் பொதுமக்கள் மயானத்தில் தங்கள் மூதாதையர்கள் தகனம் செய்யப்பட்ட இடத்தை சுத்தம் செய்து படையலிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அங்காள பரமேஸ்வரி அம்மன் தேரில் மயானத்திற்கு அழைத்து வரப்பட்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் மயான கொள்ளையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். முன்னதாக கோவிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையிலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.